हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू हिंदी मिस। இன்னைக்கு இந்த வீடியோல மத்தியமா நியூ சிலபஸ் புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்ல கத்திய பார்ட்ல 3rd லெசன் தான் படிக்க போறோம். இந்த கத்திய பார்ட்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. 3rd லெசனான இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாரதியாருடைய கவிதைகளை நிறைய படிச்சிருப்போம். ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். அவர் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், என்னென்னலாம் சாதனைகள் செய்திருக்கிறார், அவருடைய கடைசி காலங்கள் எப்படி இருந்தன, இதை பற்றிலாம் இந்த லெசனில் படிக்க போகிறோம். तमिलनाडु का कौन ऐसा आदमी होगा जो महाकवि सुब्रमण्य भारती का नाम न जानता हो? தமிழ்நாடு கா கவுன்சா ஆத்மி ஹோகா, தமிழ்நாட்டில் யார் இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க முடியும்? ஜோ மகாகவி சுப்பிரமணிய பாரதி கா நாம் நா ஜான்தா, மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய பெயர் தெரியாதவர்கள் யார் இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. बचपन में उनको சுப்பையா कहते थे. बचपन में குழந்தையா இருக்கும்போது, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவரை சுப்பையான்ற பேரில் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. जब हमारा देश गुलामी के शिकंजे में पड़ा हुआ था तब जनता को जगाने के लिए भारती ने कविता का प्रयोग किया. जब हमारा देश गुलामी के शिकंजे में, எப்பொழுது நம்முடைய நாடு அடிமை பிடியில், அடிமையின் விலங்கில் படாஹுவாத்தா மாட்டிக்கொண்டிருந்ததோ, தப் அப்பொழுது ஜனதா கோ ஜகானே கேலியே மக்களை எழுப்பி விடுவதற்காக, மக்களை விழிப்படைய செய்வதற்காக பாரதினே கவிதா கா பிரயோக் கியா, பாரதியார் கவிதையை உபயோகித்தார். நம்முடைய நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த போது அந்த பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகவும் நம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பாரதியார் பல கவிதைகளை இயற்றியிருக்கிறார். उन्होंने जनता में केवल जागरण ही बल्कि बल और उत्साह भी पैदा किए. उन्होंने அவர் जनता में மக்களுக்குள் கேவல் ஜாகரன் ஹி நஹி விழிப்புணர்வை மட்டும் ஏற்படுத்தவில்லை, பல்கி ஆனால் பல் और उत्साह भी पैदा किए பலம், சக்தி மற்றும் உற்சாகத்தை கூட உருவாக்கினார். இப்போ நெக்ஸ்ட் पैराग्राफ படிக்கலாம். सुब्रमण्य भारती का जन्म तमिलनाडु के तूतुकुड़ी जिले के एटयपुरम नामक गांव में सन 1882 दिसंबर 11 के दिन हुआ. சுப்பிரமணிய பாரதி கா ஜன்ம, சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தது தமிழ்நாடு கே தூத்துக்குடி ஜிலே கே, தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் நாமக் காவ்மே, எட்டயபுரம் என்ற பெயருள்ள கிராமத்தில் 1882 ஆண்டு டிசம்பர் 11 நாள் பிறந்தார். பாரதி கே பிதா ஸ்ரீ சின்னசுவாமி ஐயர் और माँ श्रीमती लक्ष्मी अम्माल थे. பாரதி கே பிதா, பாரதியாருடைய அப்பா பேர் வந்து திரு சின்னசுவாமி ஐயர், और माँ மற்றும் அம்மாவுடைய பேரு திருமதி லக்ஷ்மி அம்மாள். बचपन में ही उनकी माता स्वर्ग सिधारी. उनकी 25 वर्ष की आयु में उनके पिता का भी निधन हो गया. बचपन में ही, பாரதியார் சின்ன வயசில் இருக்கும்போதே, குழந்தையா இருக்கும்போதே, உன்கி மாதா ஸ்வர்க சிதாரி, அவருடைய அம்மா இறந்து விட்டார். உன்கி 25 வருஷக்கி ஆயுமே, அவருடைய 25வது வயதில், ஆயுமேன வயதில், உன்கே பிதா காபி, அவருடைய அப்பா கூட நிதன் ஹோகையா இறந்து விட்டார். ஹோனஹார் பிரவான் கே ஹோத் சீக்னே பாத், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். நம்ம பெருசான பிறகு எந்த விஷயத்தில் திறமைசாலியாக இருக்க போகிறோமோ அதனுடைய கிளான்ஸ், அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அதுதான் இந்த ப்ராவர்போட மீனிங். இஸ் கதன் கே அனுசார் சுப்பிரமணிய பாரதி பச்பன் से ही கவிதா ரச்சனை लगे थे. இஸ் கதன் கே அனுசார், இந்த பழமொழியின்படி சுப்பிரமணிய பாரதி பச்பன் से ही, சுப்பிரமணிய பாரதியார் குழந்தையிலிருந்தே கவிதா ரச்சனை लगे थे, கவிதைகள் ஏற்றத் தொடங்கியிருந்தார். एटयपुरम के जमींदार के यहाँ कवियों का आदर सत्कार होता था और कवि मंडली में बालक सुब्रमण्य भारती भी शामिल होता था.
एटेबुरम के जमींदार के यहाँ एटेबुरम जमींदार இடத்துல कवियों का आदर सत्कार होता था. கவிஞர்களுக்கு மரியாதை மற்றும் கௌரவம் இருந்து வந்தது. और கவி மண்டலி மே மற்றும் கவிஞர்களுக்கான குழுவில் பாலக் சுப்பிரமணிய பாரதி பி சிறுவனான சுப்பிரமணிய பாரதியார் கூட ஷாமில் ஹோதாத்தா இடம்பெற்றிருந்தார். ஸோ அந்த கவிஞர்களுக்குன்னு ஒரு குழு இருக்கும். அவங்க எல்லாருமே கவிதைகள் சொல்லி அந்த ஜமீன்தாரை மகிழ்விக்கணும். அந்த குழுவில் இந்த சிறுவனான சுப்பிரமணிய பாரதியார் கூட இருந்தார். भारती के पिता भी तमिल के अच्छे विद्वान थे. भारती के पिता भी பாரதியாருடைய தமிழ் கே அச்சே வித்வான் தே தமிழ் மொழியின் சிறந்த வித்வானாக சிறந்த திறமைசாலியாக சிறந்த புலவனாக இருந்தார். इसलिए भारती चुटपन से ही अपना चमत्कार दिखाने लगा. इसलिए ஆகையால் பாரதி சுட்பன் சேஹி பாரதியார் சிறுவர் பருவத்திலிருந்தே சிறுவனாக இருக்கும் போதிலிருந்தே அப்னா சமத்கார் தன்னுடைய திறமையை திகானே லகா காட்டத் தொடங்கினார். அப்பாவும் வித்வானா இருந்த காரணத்தினால சுப்பிரமணிய பாரதியாரும் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய திறமையை அனைவரிடத்திலும் காட்டத் தொடங்கினார். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். ஸ்கூலி पढ़ाई के बाद भारती बनारस में अपनी बुआ के पास 2 साल रहे. ஸ்கூலி पढ़ाई के बाद பள்ளி படிப்பிற்கு பிறகு பள்ளி படிப்பை முடித்த பிறகு பாரதி பனாரஸ் மே பாரதியார் பனாரஸில் காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய பனாரஸில் அப்னி புவா கே பாஸ் தன்னுடைய அத்தையுடன் 2 சால் ரஹே 2 வருடங்கள் இருந்தார் தங்கினார். அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டனால அவர் தன்னுடைய அத்தை வீட்டில் போய் இருக்க வேண்டியதாக இருந்தது. वहीं रहकर उन्होंने इलाहाबाद विश्वविद्यालय की प्रवेशिका परीक्षा पास की और हिंदी का भी वहीं रहकर அங்கேயே இருந்து கொண்டு उन्होंने அவர் इलाहाबाद विश्वविद्यालय में इलाहाबाद यूनिवर्सिटीயில் प्रवेशिका परीक्षा पास की प्रवेशिका एग्जाम पास பண்ணாரு. और हिंदी का भी மற்றும் ஹிந்தியிலும் கூட. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அச்சா ஞான் பிராப்த கர்லியா. அச்சா ஞான்னா நல்ல அறிவை நல்ல ஞானத்தை பிராப்த கர்லியா பெற்றுவிட்டார். பிரவேசிகா எக்ஸாம் முடிச்சனால தமிழ் மாதிரியே ஹிந்திலையும் அவருக்கு நல்ல நாலேஜ் கிடைச்சிருச்சு. एटेबुरम के जमींदार से निमंत्रण मिलने पर वे अपने गांव चले आए. एटेबुरम के जमींदार से எட்டயபுரம் ஜமீன்தாரிடம் இருந்து ஏற்கனவே இந்த எட்டயபுரம் ஜமீன்தாருடைய அந்த கவி மண்டல் கவிஞர்களுக்கான குழுவில் சிறுவராக இருக்கும் போதே பாரதியார் இடம்பெற்றிருந்தார்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த ஜமீன்தார்கிட்ட இருந்து நிமந்திரன் மில்னேப்பர் அழைப்பு கிடைத்த பிறகு அவர் இவரை கூப்பிட்டுருக்கார் லெட்டர் போட்டு. ஸோ அந்த அழைப்பு கிடைத்த பிறகு வே அப்பனே காவ் சலே ஆயே தன்னுடைய கிராமத்திற்கே திரும்பி வந்தார். बनारसலேருந்து எட்டயபுரம் திரும்பி வந்துட்டாரு. कुछ समय तक वे उनके यहाँ कवि रहे. कुछ समय तक கொஞ்ச காலம் வரைக்கும் வே அவர் அதாவது பாரதியார் உன்கே யஹா அந்த எட்டயபுரம் ஜமீன்தாரிடத்தில் கவி ரஹே கவிஞராக இருந்தார். இசி சமய் உன்கா விவாஹ் ஹுவா இந்த நேரத்தில் அவருக்கு திருமணம் நடந்தது. அவருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. विवाह के समय वे 16-17 वर्ष के थे. विवाह के समय திருமண நேரத்தில் அவருக்கு கல்யாணம் நடக்கும்போது வே 16-17 वर्ष के थे 16 or 17 இயர்ஸ் தான் இருந்தது. 16-17 வயசுலேயே அவருக்கு திருமணம் நடந்து விட்டது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். 19 बरस की उम्र में भारती को अपने जीविका के लिए परिवार के साथ गांव छोड़ना पड़ा. 19 बरस की उम्र में 19 வயது இருக்கும்போது பாரதி கோ பாரதியார் अपने जीविका के लिए தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் இல்லாத காரணத்தினால பரிவார் கே சாத் குடும்பத்துடன் गांव छोड़ना पड़ा கிராமத்தை விட்டு வெளியே போக வேண்டியதாயிற்று. पहले कुछ दिनों तक मदुरई में वे तमिल भाषा के अध्यापक रहे. पहले कुछ दिनों तक முதலில் சிறிது காலம் வரை இல்லை சிறிது நாட்கள் வரை மதுரையில் வே தமிழ் பாஷா கே அவர் தமிழ் மொழியினுடைய அத்தியாபக் ரஹே ஆசிரியராக இருந்தார். கொஞ்ச நாள் வரைக்கும் மதுரையில் தமிழ் ஆசிரியராக இருந்தார்.
फिर स्वदेश मित्रन नामक तमिल पत्रिका के सहकारी संपादक बने. फिर பிறகு स्वदेश मित्रन नामक स्वदेश मित्रन என்ற பெயருள்ள தமிழ் பத்திரிகா கே தமிழ் பத்திரிகையின் சஹகாரி சம்பாதக் பனே உதவி ஆசிரியராக மாறினார். स्वदेश मित्रन பத்திரிகையினுடைய சப் எடிட்டரா ஆயிட்டாரு. अपनी तेज वाणी को प्रकट करने के लिए और अपने देशवासियों के विचारों में क्रांति पैदा करने के लिए उन्होंने बाद में एक नई पत्रिका शुरू की. अपनी तेज वाणी को प्रकट करने के लिए தன்னுடைய உரத்த குரலை வெளிப்படுத்துவதற்காக, இங்கே உரத்த குரல்ன்றது அவருடைய எழுத்துக்களே பார்த்தீங்கன்னா உரத்த குரலில் இருக்கக்கூடியதாக இருக்குது, அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. और अपने देशवासियों के विचारों में மற்றும் தன்னுடைய நாட்டு மக்களுடைய எண்ணங்களில் கிராந்தி பைதா கர்னே கேலியே புரட்சியை உருவாக்குவதற்காக उन्होंने बाद में அவர் பிறகு एक नई पत्रिका शुरू की ஒரு புதிய பத்திரிகையை தொடங்கினார். ஸ்வதேஷ் மித்ரனில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய குரலை ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தணுன்றதுக்காக, யாரோட பத்திரிக்கையிலையோ வேலை பார்த்தா என்ன ஆகும், அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் தன்னுடைய குரலை ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தணும், மக்களுக்கிட்ட புரட்சியை ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒரு புதிய பத்திரிகையை தொடங்கினார். भारतीय लोगों में देशभक्ति भावना को जगाने के लिए कविताएं लिखते थे. भारतीय लोगों में இந்திய மக்களுக்குள் தேஷ்பக்தி பாவனா கோ தேசபக்தி உணர்வை ஜகானே கேலியே எழுப்புவதற்காக, விழிப்படைய செய்வதற்காக கவிதாயே லிக்தேதே கவிதைகள் எழுதி வந்தார். மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தரக்கூடிய நிறைய தேசபக்தி கவிதைகளை எழுதினார். इंडिया ज्ञान भानु विजया कर्मयोगी तमिल पत्रिकाओं का प्रकाशन और संपादन कार्य भी करते रहे. இந்தியா ஞானபானு விஜயா கர்மயோகி இந்த தமிழ் பத்திரிகைகள்லாம் பிரகாஷன் और संपादन कार्य எடிட்டிங் ஜாப் அண்ட் பப்ளிஷிங் ஜாப் ரெண்டுத்தையுமே கர்த்தே ரஹே செய்து வந்தார். इसी कालखंड में भारतीय जनता के बीच बहुत प्रसिद्ध हुए. इसी कालखंड में இந்த காலகட்டத்தில் பாரதியார் ஜனதா கே பீச் மக்களுக்கு நடுவில் बहुत प्रसिद्ध हुए மிகவும் புகழ்பெற்றவராகிவிட்டார், ரொம்ப பாப்புலர் ஆயிட்டார் இந்த டைம்லயே. उनकी लेखनी में मुर्दों में भी जान फूंकने की शक्ति थी. उनकी लेखनी में அவருடைய பேனாவில் முர்தோ மேபி இறந்து போன உடல்களில் கூட ஜான் ஃபூங்க்னேக்கி சக்தி தி உயிரை எழுப்பிவிடக்கூடிய சக்தி இருந்தது. ஸோ இறந்து போனவங்களை கூட எழுப்பி உயிரோடு கொண்டு வரக்கூடிய சக்தி பாரதியாருடைய பேனாவில் இருந்தது, அதாவது எழுத்துக்களில் இருந்தது. देशभक्ति से भरी उनकी जोशीली कविताएं घर घर गाई जाने लगी. देशभक्ति से भरी தேசபக்தி நிறைந்த உன்கி ஜோஷீலி கவிதாயே அவருடைய விழிப்புணர்வு நிறைந்த கவிதைகள் கர் கர் வீட்டுக்கு வீடு காயி ஜானே லகி பாடப்படத் தொடங்கியது. ஸோ எல்லாருமே வீட்டில் அவருடைய பாடல்களை பாடத் தொடங்கினார்கள். ये देखकर सरकार के कान கடே ஹோகையே எஹ் தேக்கர் இதை பார்த்து, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அவருடைய பாட்டை பாடுறத பார்த்து சர்க்கார் கே கான் அரசாங்கத்தினுடைய காதுகள் கடே ஹோகையே எழுந்து நின்று விட்டன, அதாவது அவங்க காதுகளுக்கு இது எட்டத் தொடங்கியது. भयभीत होकर उसने भारती की सारी कविताओं को जब्त कर लिया और उन्हें कैद करने का आदेश दिया. भयभीत होकर பயபீத் ஹோர்னா ரொம்ப பயந்து போய் எங்கள் மக்கள் எல்லாம் வெளிப்படை செய்து போராட்டம் செய்ய வச்சிருவாரோன்ற பயத்தில் உஸ்னே, இங்கே உஸ்னேன்றது அரசாங்கத்தை குறிக்குது, அரசாங்கம் பாரதிக்கு சாரி கவிதாவுங்கோ பாரதியாருடைய எல்லா கவிதைகளையும் ஜப்த கர்லியா முடக்கிவிட்டனர். அந்த பாடல்களை இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாது, பாடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. அவர் உன்ஹே கைது கர்னேகா ஆதேஷ் தியா மற்றும் அவரை கைது செய்ய சொல்லி ஆணையிட்டனர். ஸோ அரசாங்கம் அவரை கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டுருச்சு. इस स्थिति से बचकर जनता की सेवा करने के लिए
सन 1908 में भारती பாண்டிச்சேரி पहुंचे। इस स्थिति से बचकर இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து ஜனதா की सेवा करने के लिए மக்களுக்கு சேவை செய்வதற்காக போய் ஜெயிலில் போய் இருந்துட்டா மக்களுக்கு சேவை செய்ய முடியாதுன்றனால இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக सन 1908 में ईयर 1908 பாரதி பாண்டிச்சேரி पहुंचे। பாரதியார் பாண்டிச்சேரியை சென்றடைந்தார்। पांडिचेरी में फ्रेंच लोग शासन कर रहे थे। பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு லோக் பிரெஞ்சுக்காரர்கள் ஷாசன் கர் ரஹே தே ஆட்சி செய்து வந்தார்கள்। இங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் பீப்புள் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க, ஆங்கிலேயர்கள், அங்கே பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க। इसलिए अंग्रेज लोगों का कानून वहाँ नहीं चलता था। इसलिए ஆகையால் अंग्रेज लोगों का कानून ஆங்கிலேயர்களுடைய சட்டம் वहाँ नहीं चलता था அங்கே செல்லுபடி ஆகாது। ஸோ இங்கே அவங்க போட்ட கைது பண்ணணும்னு போட்ட சட்டம் வந்து பாண்டிச்சேரியில் போய் நிறைவேற்ற முடியாது। உன்னோனே கை தர கே கஷ்ட போகே, அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அவருக்கு பண வசதி இல்லாத காரணத்தினால நிறைய வகையான கை தரக்கேனா நிறைய வகையான கஷ்ட போகே கஷ்டங்களை அனுபவித்தார்। पांडिचेरी के शांत वातावरण में श्री वावेसु अय्यर, श्री अरविंद आदि के सत्संगति में उनकी प्रतिभा का पूर्ण विकास हुआ। பாண்டிச்சேரி கே ஷாந்த் வாத்தாவரன் மே, பாண்டிச்சேரியுடைய அமைதியான சூழ்நிலையில் ஸ்ரீ வாவேசு ஐயர், ஸ்ரீ அரவிந்த் ஆதி கே சத் சங்கதி மே, வாவேசு ஐயர் அரவிந்த் ஆகியோருடைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னால நல்ல நட்பினால உன்கி பிரதிபா கா பூர்ண விகாஸ் ஹுவா, அவருடைய திறமை முழுமையாக வளர்ச்சி அடைந்தது। ஸோ அவருடைய கவிதை எழுதக்கூடிய திறமை, அவருடைய புரட்சி சிந்தனைகள் எல்லாமே முழுமையாக வளர்ச்சியை பெற்றது பாண்டிச்சேரியில் இருக்கும்போது தான்। உன்கோ வஹா பகுத் கஷ்ட புகுத்தனா படா, அங்கே அவருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாயிற்று। இன் காரணம் சே உன்கா ஸ்வாஸ்திய பகுத் பிகட் கயா, இன் காரணம் சே இந்த காரணங்களால் உன்கா ஸ்வாஸ்திய அவருடைய ஆரோக்கியம் பகுத் பிகட் கயா மிகவும் மோசமடைந்தது, அவருடைய ஹெல்த் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு। आखिर सन 1918 में भारती फिर मद्रास आए और कुछ समय तक अनेक कठिनाइयों का सामना करते रहे। आखिर கடைசியாக सन 1918 में ईयर 1918 பாரதி फिर मद्रास आए, பாரதியார் திரும்ப மட்ராஸ்க்கு வந்தார், சென்னைக்கு வந்தார்। और कुछ समय तक अनेक कठिनाइयों का सामना करते रहे, மற்றும் சிறிது காலம் வரை நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்தார், நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது। அனிश्चित रूप से इधर उधर भटकते रहे, अनिश्चित रूप सेனா ஒரு நிச்சயமான இடம் இல்லாத காரணத்தினால இதர் உதர் இங்கேயும் அங்கேயும் பட்டக்தே ரஹே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது। துபாரா வே ஸ்வதேஷ் மித்ரன் கே सहकारी संपादक बने, दोबारा सेकेंड टाइम இரண்டாவது முறை வே ஸ்வதேஷ் மித்ரன் கே सहकारी संपादक बने, ஸ்வதேஷ் மித்ரன் பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக ஆனார்। सन 1921 सितंबर 11 के दिन आप अपने 38 साल की उम्र में स्वर्ग सिधारे। सन 1921 ईयर 1921 सितंबर 11 के दिन सितंबर 11 தேதி आप अपने 38 साल की उम्र में தன்னுடைய 38வது வயது ஸ்வர்க சிதாரே இறந்து। ஸோ 38 வயதிலேயே அவர் இறந்து விட்டாலும் அவருடைய புகழும் அவருடைய கவிதைகளும் இன்னைக்கும் நம்மளுடைய நினைவில் இருந்துக்கிட்டே தான்। ஸோ கத்திய பாட்டுடைய தேர்ட் லெசனான இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு। நல்லா படிங்க, ஏதாவது மீனிங் புரியலைன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்। இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்। தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.